வணக்க மக்களே! மைவி3 வழக்குக்கு முடிவுக்கு பிறகு என்ன நடக்கும்? கம்பெனி இயங்கும். வருத்தத்துடன் சக்தி ஆனந்த் என்ன தெரிவிச்சிருக்காரு? மீண்டும் வருமா மைவி3 வேப் அப்படின்னு பல கேள்விகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கீங்க. ஸோ நீங்கள்ல நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில பதில அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அது பதிலும் அளித்திருக்கார் அப்படின்றதோட பதில் வந்திருக்கு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டத்தில ஒரு சில அந்த நிறுவனத்தில பேசினப்ப ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் எம்டி சார் வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டப்ப அவங்க ஒரு பதில் அளித்திருந்தாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து கோர்ட்ல ஆர்டர் போடுறதுனால இத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அத எழுதியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளால அதாவது என்னை நம்பி இத்தன பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மன உளைச்சலுக்கு நானும் ரொம்ப வருந்துறேன் அப்படின்ற ஒரு இத சொல்லியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மைவி3 வழக்கு முடியறதுக்கு பின்னாடி நம்ம கம்பெனி நிச்சயமா இயங்கும். ஸோ நீங்க போட்ட அதாவது நீங்க இப்ப கஷ்டப்பட்டுக்கிறது எல்லாமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நம்ப மீண்டும் அந்த வேலைய வந்து செய்ய தொடங்குவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கு நிச்சயமா ஆகும். அதில எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் கிடையாது. இது நம்ப பப்ளிஷா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டியோ, பதிலோ அளிக்க முடியாது. ஸோ அந்த மாரி கட்டத்தில இருக்கிறோம். இந்த கேஸ் முடியட்டும். முடிந்த பிறகு ஸோ அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அதாவது நீங்க இழந்ததுக்கான அ அமௌண்ட்டும் சரி, கண்டிப்பா அதெல்லாமே வந்துடும் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. ஸோ யாரும் வந்து பயப்படவே தேவையில்ல. கண்டிப்பா இந்த கம்பெனி நேர்மையான முறையில தான் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு, ஸோ இதில ஏதாவது குளறுபடி இருந்ததுன்னா, கண்டிப்பா கோர்ட்டு எனக்கு என்ன தண்டனை குடுத்தாலும் கண்டிப்பா நான் எடுத்துக்குவேன் அப்படின்றதும் ஆல்ரெடியே சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் அத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. என்ன அப்டேட் வந்துச்சுனாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து போட்டுட்டே இருப்போம். நீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம இழந்து வட்டி கட்டுறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வருமானமா வரும். ஏன்னா சம்பாரிச்சவங்க எல்லாருமே நெறையவே சம்பாரிச்சாங்க. ஸோ இப்ப நம்ம கடைசியில போய் 1 மாசம் பேமெண்ட்டு சரி ஒரு 4 மாசம் பேமெண்ட் வாங்குனா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா கட்டி 1 மாசம் பேமெண்ட் கூட வாங்கல அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த கேஸ் முடிவுக்கு பிறகு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.